இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் போராட்டத்தை தூண்டுகிறார்கள், பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். யாருடைய தூண்டுதலாலும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை. தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை கடுமையான அடக்குமுறை நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி தலைநகர் டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சியின் சார்பில் கடந்த 3 நாட்களாக வீதிமிக்க போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி நடைபெற்ற பேரணியில் ஒன்றிய பிஜேபி அரசு தன்னுடைய காவல்துறையையும் துணை ராணுவ படையையும் ஏவி கடுமையான தாக்குதலை தொடுத்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் கடுமையான காயமுற்று மருத்துவமனையில் இருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடக்குமுறையை எதிர்த்து நாடு முழுவதும் தொடர்ச்சியான போராட்டங்கள் என்பது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி காவல்துறை, துணை ராணுவ படையினுடைய அடக்குமுறையை கண்டித்தும் சிஜேபி கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை கடுமையான அடக்குமுறை நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. போராடுகிற உரிமையை இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. போராட்டத்தை முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது என்பதுதான் காவல்துறையினுடைய பணியை தவிர போராட்டத்தையும் முற்றிலும் தடுத்து நிறுத்துவது என்கிற முறையில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது அமைந்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. காவல்துறையினுடைய இந்த போக்கை மாற்றுவதற்கும் போராடுகிற அந்த ஜனநாயக உரிமையை அனைத்து மக்களுக்கும் வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறைக்கும் இளைஞர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறைக்கும் தொழிலாளர்களுக்குமான இந்த மோதல் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதற்குத்தான் பயன்படும். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு போராட்டத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். போராடுவதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு, போராடுகிறவர்களை தடுக்காமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யும். மாறாக தடுக்கணும்னா அதை எதிர்த்து போராடுவது என்கிற முறையில தான் வரும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் போராட்டத்தை தூண்டுகிறார்கள், பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்துகிறார்கள் என்றெல்லாம் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். யாருடைய தூண்டுதலாலும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை. போராட்டத்தை தூண்டுவதுதான் எங்க வேலை. நாங்க போராட்டத்தை தூண்டுவோம், அதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. ஆனா நாங்க இந்த போராட்டத்தை தூண்டல. டெல்லியில அடிச்ச அடி நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் தெருவுக்கு வந்து அடக்குமுறைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை நடத்துகிற முறை கடுகளவு கூட ஏற்க முடியாது. இன்றைய தினம் கல்லூரிக்குள் புகுந்து மாணவர்களை கைது செய்வது, முன்னெச்சரிக்கையாக கைது செய்வது, கல்லூரி வளாகத்துக்குள் சென்று கைது செய்வது போன்ற அத்துமீறிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டிருப்பதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த போக்கில் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு காவல்துறையில் இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.